நம்மளோட சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான சைவ அசைவ ஹோட்டல்ஸை நிறையவே பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சிவகாசி நாடார் மெஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான பிரியாணி கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் இருக்குது, வேறு என்னென்ன சைட் டிஷ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸ் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க சங்கரன்கோவிலில் இருக்கிற சிவகாசி நாடார் மெஸ்ஸில் போய் ஒரு பிரியாணி சூப்பராக சாப்பிட்டுட்டு வரலாம். வாங்க. சங்கரன்கோவிலில் சிவகாசி நாடார் மெஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா, அதோட அட்ரஸ் என்ன அப்படின்னா, சங்கரன்கோவிலில் சங்கரலிங்க சுவாமியோட கோவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கு விநாயகர் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. அந்த அங்கு விநாயகர் கோவிலில் பக்கத்திலே இருக்கிறது தான் நம்ம சிவகாசி நாடார் மெஸ். சங்கரன்கோவிலில் இருக்கிற சிவகாசி நாடார் மெஸ்ஸில் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த கடையோட வரலாறு என்ன, இங்கே என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உங்கள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தங்கரத்தினம். நான் தான் ஓனர் இருப்போம். சரிங்க. தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. ஆரம்பத்தில் தாத்தா பாட்டினா சமையல் பண்ணாங்க. அதாவது அன்னைக்கு உள்ள குவாலிட்டி இன்னைக்கு அப்படியே நாங்கள் தர்றோம். அது போக அதே மசால் கை மசால் தான் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததை எங்கள் அம்மா அப்பா கற்றுக்கிட்டாங்க. அப்பவும் எங்கள் அம்மா அப்பா சமையல் தான். இப்போ நானும் என் வீட்டம்மா தம்பி வீட்டம்மா எல்லாரும் குடும்பத்தோடு சமைக்கிறோம். அப்படி சமைக்கிறது அந்த ஒரே டேஸ்ட்டு எங்களால் தர முடியுது. நாங்கள் சமையலுக்கு ஆள் போட்டது கிடையாது, சப்ளைக்கு தான் ஆள் போட்டிருக்கோம். மற்றபடி கழுவு வைக்க ஆள் இருக்கு. மசாலா இன்றைக்கும் கை மசாலா தான், கடையில் வாங்கவே மாட்டோம். எல்லாமே நாங்கள் எங்கள் ஓன் தயாரிப்பு தான், A to Z. அது மாதிரி வெள்ளாட்டங்கறி தான் போடுவோம் நாங்கள். என்ன அதுக்கும் செம்பரிக்கும் என்ன வித்தியாசம்னா, வெள்ளாட்டங்கறி நல்லா மேயும், நஞ்சு குஞ்சு எல்லாமே திங்கும். அது அந்த கறி சுவையாக இருக்கும். செம்பரியோட அந்த புல்லுகளுக்கு மட்டும்தான் சாப்பிடுவோம், அந்த கறி நல்லா இருக்காது. அதனால் வெள்ளாட்டங்கறி 10 கிலோவுக்கு உள்ள குட்டியத்தை வாங்கி நாங்கள் அறுக்கிறோம். சொந்தமே வாங்கி அறுக்கிறோம். அது பாய் வச்சு 100% ஹலால் முறையில் அறுக்கிறோம். உங்களோட தாத்தா காலத்தில் இந்த கடை செயல்பட்டது. அப்போ அந்த நேரங்கள், அதாவது எல்லா டைமும் இந்த கடை இருந்ததா? 2 வேளை சாப்பிட்டோம். 2 வேளை பகல் நைட்டு இருந்து சாப்பிட்டோம். சரிங்க. இப்போ மத்தியானம் மட்டும்தான். நாங்கள் சொந்தம் பார்க்கறதுனால நைட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்களா, நாங்கள் நைட் பார்க்கறது கிடையாது. மத்தியானம் சாப்பாடுக்கு மட்டும். ஆமாம், சாப்பாடு டைம் மட்டும் இருக்குது. 12 to 5. ஆமாம். என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பிளெயின் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, ஒயிட் ரைஸு, மட்டன் சுக்கா, மட்டன் கறி குழம்பு, குடல் ரோஸ்ட்டு, குடல் கிரேவி, செட்நாட் கிரேவி, மீன் ரோஸ்ட்டு, மீன் குழம்பு, சிக்கன் சுக்கா. இந்த கடையில் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுமா, இல்லை சில பேர் சைவம் இருக்கு. சைவம் அருமையாக இருக்கும், பியூர் சைவம் நல்லா இருக்கும். தனி பருப்பு சாம்பார் தான். கூட்டு பொரியல், ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், அவ்வளோதான் சைவத்துக்கு. அவ்வளோ வேற ஏதாவது காளான் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. எதுவும் கிடையாது. சைவ சாப்பாடு நாமளா இருக்கிறது. அசைவ சாப்பாடுக்கு நம்ம கடையில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இந்த பிரியாணியோட பிரைஸ் அதை பத்தி சொல்லுங்க சார். அரை பிளேட் 130 ரூபா மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி 140 ரூபா, ஒரு லெக் பீஸோட சேர்த்து வந்துடும். நாட்டுக்கோழி பிரியாணி 230 ரூபா. ஆமா. அது போக எக் பிரியாணி 110 ரூபா. பிளெயின் பிரியாணி 100 ரூபா. மட்டன் சுக்கா 110 ரூபா. நாட்டுக்கோழி கிரேவி 130 ரூபா. நாட்டுக்கோழி ரோஸ்ட் 140 ரூபா. குடல் கிரேவி 90 ரூபா. குடல் ரோஸ்ட் 100 ரூபா. நாங்கள் குடல் ரோஸ்ட்ல எங்களை மாதிரி தயாரிக்க தமிழ்நாட்டில் ஆளே இருக்காது. அந்த மாதிரி தரமா இருக்கும். நீங்க சாப்பிட்டாலே வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ மீன்ல பார்த்தோம்னாக்கா ஒரு சில இடங்கள்ல பார்த்தாக்கா கடல் மீன் இருக்கும், அந்த நாட்டு மீன் இருக்கும். இங்கே எப்படிங்க மீன்? ஒன்லி சீலா மீன் தான் போடுவோம். வஞ்சிரம் மீன் தான். வஞ்சிரம். ஆமா, இங்க இருக்கலாம். இது சீலா மீன். இதை விட்டா ஊளி மீன், மற்ற மீன் போடவே மாட்டோம். தரமான மீன் தான் வாங்குவோம். அதிக விலைக்கு வாங்குவோம், அதிக விலைக்கு விற்போம். அந்த மாதிரி அதுக்காண்டி அதிகமா இருக்காது, நியாயமா என்ன இருக்கோ தரமான சரக்கு. உங்க கடையில ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா மறக்க முடியாத, அது எல்லாரும் திரும்ப திரும்ப சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்னா இது?
மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி கிரேவி, சரி எல்லாமே நல்லா இருக்கும். எங்க கடை தண்ணி கூட நல்லா இருக்கும். ஆமா, எக்ஸாம் சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரி எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு குறைய சொல்ல முடியாது. ஒரு சில கடையில பார்த்தோம்னா ஒரே பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் பிரியாணி மட்டன் வைப்பாங்க, சிக்கன் பிரியாணி அதே குஸ்கால ஏதோ இங்க அப்படி தனித்தனி பண்ணுவோம் நாங்க வந்து. ஆமா, மட்டன் பிரியாணி தனி, சிக்கன் பிரியாணி. ஆமா, எல்லா நாளுமே இருக்குமா இல்ல ஏதாவது லீவ்? எல்லா நாளும் உண்டு. அந்த அதாவது தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி சரஸ்வதி பூஜை, விநாயகர் பூஜை, அந்த மாதிரி ஹாலிடேஸ் இருக்கு. மற்றபடி எல்லா நாள்கள்லயும் ஆமா நம்பி வரலாம் எங்க சரி. அந்த மாதிரி சரி. அது போல எங்க சங்கரன்கோவிலே கடல்ல யூஸ் பண்ற ஒரே கடை நாங்க தான். பியூர் கடல் எண்ணெய். சிக்கன் பொரிக்க, மீன் பொரிக்க இன்னைக்கு யூஸ் பண்ண எண்ணெயே மறுநாள் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அது எவ்வளோ சரி தான். ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் தான். ஆமாம், அது மாதிரி தனி நெய், மற்றபடி டால்டா, பாம் ஆயில், சோடாப்பு, வினிகரு, சாஸு, கலர் பவுடரு, இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம், அஜினாமோட்டோ எல்லாம் கெமிக்கல் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டேன்னா சாப்பிட்ட 4 hours டைஜன் ஆயிடும். இவ்வளவு ஹெவியாக சாப்பிட்டாலுமே 4 மட்டும் டைஜன் ஆயிடும். அதுவும் கடைசியில் சாப்பிட்டுட்டு தயிர் தேன் வாங்கி சாப்பிடணும், நல்லா இருக்கும். அது வந்து நீங்க இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டுக்க மாட்டாங்க. தயிர் சாப்பாடு, தயிர் இது தேன் நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்க. அவ்வளோதான். இந்த நாடார் மெஸ்ல பிரியாணி அது அங்கே இருக்கிற சைட் டிஷஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சாப்பிட்டு அது தெரிஞ்சுக்கிறதா நீ வந்தோம். இப்போ நான் வந்து இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும், ஸோ மீல்ஸ் எல்லாமே இருந்தாலும், இந்த கடையோட ரொம்ப எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸாக சொல்கிற இந்த வெள்ளாட்டு பிரியாணி அதை நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு மட்டன் பிரியாணியும் அப்புறம் நெய் சுக்கா, மட்டன் நெய் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது கூட கரண்டி ஆம்லெட் அப்படி இந்த கடையில் இதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதையும் நான் இந்த கடையில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்குறப்பே இந்த பிரியாணி வந்து இந்த ஒரு செயற்கையான இது இல்லாத மாதிரியான ஒரு இயற்கையான நிறத்தில் இருக்குது. இது பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இந்த பிரியாணி இருந்ததை பார்ப்போம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஆஃப் பிரியாணி. ஸோ இந்த ஆஃப் பிரியாணி அப்படின்னாக்கா இது வந்து 130 rupees. இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து மட்டன் நார்மலாக பார்த்தோம்னா நல்லா வந்து வெந்து போய், இது வந்து வெள்ளாட்டு இறைச்சி அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப அது சாஃப்டாக இருக்கும். அந்த வெள்ளாட்டோட இது வந்து இறைச்சி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிரியாணியோட ஸ்மெல்லும் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட என்ன உங்களுக்கு தராங்க அப்படின்னாக்கா, நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுற அந்த வெங்காய பச்சடியும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நல்லி எலும்பு சாறு அதுவும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சிக்கன் கிரேவி அதுவும் வந்து ஊற்றி சாப்பிட்றது இங்கே கொடுக்குறாங்க. இது கூட அவங்க தர்ற அந்த மட்டன் கிரேவி, இப்போ வந்து நான் அந்த அவங்க தர்ற அந்த மட்டன் கிரேவியோட அந்த சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். இதை சாப்பிட்டு பார்க்குறப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய கடைகளில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு விதமான ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது இந்த கல்லெண்ணெயோட ஃப்ளேவரும், இந்த நெய்யும், இந்த ஆட்டு இறைச்சியும், இந்த அரிசியும் மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குது. இது மட்டனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக. ஏன்னா ஆட்டிலே பார்த்தோம்னா செம்மறி ஆடு இருக்குது, வெள்ளை ஆடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இந்த செம்மறி ஆடி பார்த்தோம்னாக்கா அது வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அது வந்து ஒத்துக்காது. வெள்ளாட்டில் எல்லாம் ஆடு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை ஆடு பார்த்தோம்னாக்கா ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அந்த கறியை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த வெள்ளாட்டில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப சீக்கிரமாக செரிக்கக்கூடிய ஒரு ஆட்டு இறைச்சியாக தான் இருக்குது. இந்த கடையில் பார்த்தோம்னாக்கா இந்த சீரக சம்பா அரிசியில் கடலெண்ணெயில் தாளித்து நெய்யில் தம் பண்ணி வெள்ளாட்டை இறைச்சியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பிரியாணியாக இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதேமாதிரி இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்கா கரண்டி ஆம்லேட். இந்த கரண்டி ஆம்லேட்டில் வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அது கூட வெங்காயம் இதெல்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அதை வைக்கும் போதே ஒரு நல்ல ஒரு பந்து மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அடுத்தது இந்த கடையோட ரொம்ப ஸ்பெஷலான நெய் வறுத்த கறி. இது வந்து ஆட்டு இறைச்சியை வந்து அவங்க வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட நெய் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவரில், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருங்க. உண்மையிலேயே நான் வந்து நிறைய இடங்களில் நான் வந்து சாப்பிட்ருக்கிறேன். இந்த நெய் சுக்கா வந்து ரொம்ப எக்ஸலன்ட் ஃப்ளவர். ஏன்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கூட
அந்த நெய்யோட ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பைஸியை வந்து அது வந்து கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் சரி பிரியாணிக்கும் சரி இந்த ஏதாவது ஒரு டிஃபன் வெரைட்டிஸ் இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த கடையில் டிஃபன் கிடையாது, சாப்பாடு பிரியாணி ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இது வந்து நல்லா செட் ஆகும். திருநெல்வேலிக்கு உள்ள சங்கரங்கோவில் வந்தீங்கன்னா இந்த கடையை தேடி பிடிச்சாவது வந்து சாப்பிடுங்க. இல்லை இதுக்காகவே வந்து இந்த கடையில் பிரியாணியும் நெய் மட்டன் சுக்காவையும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் ஒரு மறக்க முடியாத ஒரு சுவையை உணர முடியும். சங்கரன்கோவில் சிவகாசி நாடார் மெஸ்ஸில் நம்ம வந்து ஒரு பிரியாணியும் அப்புறம் அது கூட வந்து நெய் சுக்கா, மட்டன் நெய் சுக்கா இது எல்லாமே சாப்பிட்ருக்குறோம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ப்ரைஸும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. சிவகாசி அப்படின்னாலே எல்லோரும் மனதிலும் தோன்றது பட்டாசு மற்றும் பிரிண்டிங் ப்ரெஸ் தான். ஸோ அந்த தொழில் நகரமான சிவகாசியில் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எது சூப்பரான கடை அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்துப்போம். நம்ம நண்பர்கள் சொன்னது சிவகாசியில் பிரியாணிக்கு ஒரு நல்ல கடை அப்படின்னா அது நைனா பிரியாணி கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகாசியில் நைனா பிரியாணி கடை அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சிவகாசி பிஎஸ்ஆர் ரோடு இருக்குது இல்லைங்களா, அந்த பிஎஸ்ஆர் ரோட்டில் லக்ஷ்மி மருத்துவமனைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சிவகாசி தங்கமணி தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர்லேருந்து ஒரு 10 கடை தள்ளி வந்தீங்கன்னாக்கா பிஎஸ்ஆர் ரோட்டில் நைனா பிரியாணி கடை அப்படின்ற சூப்பரான ஒரு பிரியாணி கடை இருக்குது. இந்த கடையோட டேஸ்ட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நைனா பிரியாணி கடை ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். சிவகாசியில் பட்டாசு மட்டும் பட்டைகளை பாருங்க. ஸோ நைனா பிரியாணி கடையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடையோட டேஸ்ட் என்ன, ஸோ இதோட எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நம்ம பேர்? வணக்கம் சார், என் பேர் தங்கராஜ் சார். தங்கராஜ். இந்த கடையில் 10 வருஷமாக இருக்கிறேன். சரி. இந்த கடை ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம் ஆகுது. இந்த நைனா பிரியாணி கடை இந்த இதில் உங்களுக்கு இதில் வந்து பிரியாணி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பிரியாணி பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி ரைஸ் அதை பற்றி சொல்லுங்கள். பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸ் போடுறோம் சார். சரிங்க. ஆட்டுக்கறி வந்து ஒரிஜினல் ஆட்டுக்கறி, சுத்தமான வெள்ளாட்டுக்கறி தான் போடுறோம். சரிங்க. பிரியாணிக்கு வந்து டால்டா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு படிக்கு 400 நெய். சரிங்க. சுத்தமான நல்லா பிரியாணியில் ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும் தானே, இல்லை நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குங்களா? சிக்கன் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளைன் பிரியாணி. பிளைன் பிரியாணி நம்மகிட்ட வந்து பிளைன் பிரியாணி, முட்டை பிரியாணி அதிகம் கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கறி வந்து சரிக்கு சரியாக போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும்னு. இப்போ 1 கிலோ 1.5 கிலோ அரிசி போட்டோம்னா 1.5 கிலோ கறி போட்டுருவோம். சரி. அதனால் கறி ஈக்குவலாக போடுறதுனால டேஸ்ட் கிடைக்கும்போதுக்காக பிளைன் பிரியாணி, முட்டை பிரியாணி அதிகமாக கொடுக்க மாட்டோம். ஒரு 15 கிலோ கொடுப்போம். மீதி எல்லாமே மட்டன் பிரியாணி தான். அதே மாதிரி பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது இந்த கடையில்? பிரியாணி இல்லாமல் சாப்பாடு, புரோட்டா, சப்பாத்தி, தோசை, மீன் ஐட்டம், சிக்கன் ஐட்டம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. போன்லெஸ், லாலிபப், அம்பர்லா, சில்லி சிக்கன், சிக்கன் ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது. மட்டனில் சுக்கா, குடல், ஈரல், கறி குழம்பு, மூளை ஃப்ரை. ஆமாம். காலையில் 11 நைட்டு 11 வரைக்கும். 11 to 11. மதியானம் லஞ்சும் பிரியாணி இருக்குது. மதியானத்தில் இந்த டிஃபன் மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? டிஃபன் மாதிரி கிடையாது சார். மதியானம் சாப்பாடு, புரோட்டா, பிரியாணி, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ், நூடுல்ஸு, சில்லி புரோட்டா, சிக்கன் கொத்து புரோட்டா, மட்டன் கொத்து புரோட்டா, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கும். நைட்டு சப்பாத்தி, தோசை, ஆனியன் தோசை, நெய் ரோஸ்ட்டு, புரோட்டா, வேறு சில்லி புரோட்டா, முட்டை புரோட்டா, கைமா புரோட்டா எல்லாமே போட்டோம். இந்த கடையில் வந்து ஸ்பெஷலாக, அதாவது ஒரு சில கடையில் பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா ஒரு வான்கோழி பிரியாணி இல்லை காடை பிரியாணி, ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம். நைனா பிரியாணி கடையில் ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது ஒரு நாள் அந்த மாதிரி போடுறது சார். காடை கிரேவி போடுவோம். காடை கிரேவி, மட்டன் ஐட்டம் நல்லா போகும். நம்மகிட்ட ஒரிஜினல் ஆட்டுக்கறி போடுறதுனால நாங்களே குட்டி அறுத்துருவோம். டெய்லி 2 குட்டி ஓடிடும். அதே மாதிரி சாப்பாடு சுத்தமாக இருக்கும். சாப்பாடு சைவ சாப்பாடு வெஜிடேரியன் கடையை விட நம்மகிட்ட நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். சிவகாசியில் பஸ் ஸ்டாண்டு, லாட்ஜு, ஹோட்டலு எங்கே கேட்டாலும் நம்ம கடைக்கு சொல்லி விட்ருவாங்க. நைனா பிரியாணி கடை போவாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ். சிவகாசியில் நைனா பிரியாணி கடை அப்படின்னாக்கா ஸோ இப்போ இந்த வெள்ளாட்டு கறியில் சீரக சம்பா அரிசியில் செய்கிற அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ நாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம லேட்டாக இருந்ததுனால ஸோ நம்மளால் வந்து சாப்பிட முடியல. சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட்டை சொல்ல முடியல. ஸோ நீங்கள் சிவகாசி அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நம்ம பிஎஸ்ஆர் ரோட்டில் இருக்கிற நைனா பிரியாணி கடை நீங்கள் நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.